சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதையின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம் வாங்க. ஒரு முறை அரசரை பார்க்க ஒருத்தர் வராருங்க. அவரு அரசரோட பெயர சொல்லி விளையாண்டதுல ஒரு பூனை தனக்கு பரிசா கிடைச்சதுன்னு அரசர்கிட்ட குடுக்குறாருங்க. அரசர் ரொம்ப சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிறாருங்க. இத பார்க்குற தெனாலிராமன், "அரசரே இதற்கெல்லாம் நீங்க இடம் குடுக்காதீங்க. ஒரு நாள் உங்கள அவர் ஏமாத்திருவாரு" அப்படின்னு அறிவுரை சொல்றாருங்க. ஆனா அரசர் அத கேட்டுக்கவே இல்லங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நபர், "அரசரே உங்க பேர் சொல்லி ஒரு போட்டியில விளையாண்டேன். இப்போ எனக்கு மாடு பரிசா கிடைச்சது. வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி மாடையும் குடுத்துட்டு போறாருங்க. இப்ப அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுதுங்க. தன்னோட பெயர சொல்லி விளையாடும்போது இவருக்கு பரிசா வந்து குவியுதே அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்காருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே நபர் வந்து, "அரசரே நான் ஒரு போட்டியில உங்க பேர சொல்லி விளையாண்டேன். ஆனா எனக்கு 500 தங்க காசுகள் இழப்பு வந்துருச்சு. அதனால நீங்க தான் எனக்கு அத குடுக்கணும்." அப்படின்னு கேட்கிறாருங்க. இப்ப அரசர் தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, அவர் ஏற்கனவே குடுத்த பரிசுகள்லாம் வாங்கிட்டதுனால, இப்போ இந்த கடனையும் அரசர் தான் அடைக்க வேண்டியதா போச்சுங்க. அப்போ தெனாலிராமன் சொல்றாங்க, "நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, இவர நம்பாதீங்க அப்படின்னு. நீங்க தான் கேட்கல." அப்படின்னு சொன்னாருங்க. கதையோட நீதிங்க, யாராவது ஒருத்தர் நம்மள அதிகமா பாராட்டுறாங்க, புகழ்றாங்க அப்படின்னா, நம்மள சீக்கிரமே மாட்டி விட போறாங்க அப்படின்னு அர்த்தங்க. பாராட்டலாங்க. ஆனா அதிகமான பாராட்டு ஆபத்துல முடிவுல தான் கொண்டு வந்து விடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் கேட்க தேவ்ஸ்மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.